அருள்மிகு வெற்றி விநாயகரை போற்றி. நான் லதா ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம ஷிரடி சாய்பாபா ஷிரடி சாய்பாபா கோயில் அமைந்திருக்கிற இடம் கௌரிவாக்கம் அப்படின்ற கோயிலில் அப்படின்ற கோயிலை இன்றைக்கி நம்ம தரிசனத்துக்காக நம்ம வந்திருக்கோம். நம்ம கோயில் இப்போ நம்ம உள்ளே வந்து என்ட்ரன்ஸ்குள்ளே இப்போ நம்ம வந்துட்டுருக்கோம். கோயில் உள்ளே வரும்பொழுதே நம்ம இந்த சைட் பார்க்கும்பொழுது பூக்கடைகள் இருக்குது இந்த பக்கம். அதே மாதிரியே இந்த பக்கமும் பூக்கடைகள் இருக்குது. பூ மட்டும் இல்லை, விளக்கேற்றுற எண்ணெய், அதுலேருந்து மாலைகள் எல்லாமே வச்சுருக்காங்க. நீங்கள் வரும்பொழுது இங்கே நீங்கள் என்ன தேவையோ அதை வாங்கிட்டு போகலாம். அதே மாதிரி அந்த பக்கத்துலேயே அந்த பாப்பா வச்சுருக்காங்க. நீங்கள் பூவோ மாலையோ பாபாவுக்கு விளக்கேற்றவோ என்ன வேணுமோ இட் இஸ் ஆல் அவைலபிள் ஹியர் அட் த ஃப்ரண்ட் ஆஃப் த டெம்பிள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதான் கோயிலுடைய வாசல். பாப்பா அழகாக எடுத்துகிட்டு காட்டுமா மேலே அழகாக கோயிலுடைய வாசல் என்ட்ரன்ஸ் நீங்கள் பார்க்குறீங்க. கோபுர தரிசனம் கோடி புண்ணியம்ன்றவாங்க. அதே மாதிரி தான் நீங்கள் அனைவரும் வந்து நேரடியாக வந்து நம்ம பாபா கோயிலை தரிசனம் பண்ணணும் நான் வேண்டிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாரையும் நான் கூப்பிடுறேன், அழைக்கிறேன். கோவில் சார்பாக நிர்வாகம் எல்லாரும் சார்பாகவும் இப்போ நம்ம அப்படியே கோயில் உள்ளே வரோம். அப்படியே கோயிலுக்குள்ளே நம்ம வரும்பொழுது வந்து நம்ம பார்க்கும்பொழுது ஒரு பெரிய அனௌன்ஸ்மெண்ட் இருக்குது. உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். அப்படி போயிடும் பெரிய சந்தோஷமான விஷயம் ஃப்ரெண்ட்ஸ். என்னன்னா சென்னை 6,73,000 கௌரிவாக்கம்ல ஸ்ரீ சாய்பாபா ஸ்ரீ சாய்நாத் மகாராஜ் மகா சமாதியம். பாபாவுடைய பக்தர்கள் மட்டும் இல்லை, எல்லாருமே எப்படி சொல்றேன்னா, இப்போ ஒரு ஜீவ சமாதி அடைஞ்சவங்க சித்தர்கள் அப்படின்றவங்க மேல எல்லாருக்குமே ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை இருக்கும். ஏன்னா அவங்களுடைய ஆசி வந்து இந்த உலகத்துல எல்லா இடங்கள்லையுமே இருக்கும். அவங்க நமக்கு கண்ணுக்கு தெரியாத ஒரு சூட்சும ரூபத்துல அவங்கள வணங்குகிறவர்களுக்கு எப்போதுமே அவங்களுடைய ஆசி ஒரு துணையா இருக்கு, அருளும் கிடைக்குது அப்படின்றது தான். அந்த மாதிரி ஒரு பெரிய சித்தர், ஒரு ஞானி, ஒரு முனிவர், அந்த மாதிரி பாபாவை நம்ம எந்த பேரை வேணால் நம்ம சொல்லி அழைக்கலாம். நம்ம அம்மாவா சொல்லலாம், அப்பாவா சொல்லலாம், குழந்தைய சொல்லலாம், உடன் பிறந்தவர்களாக நினச்சிக்கலாம், நம்ம கூட நம்மளாவே நினச்சிக்கலாம். இப்போ நான் லத்தானா பாபான்ற மாதிரி பாபா தான் அப்படின்ற மாதிரி கூட நம்ம நினச்சிக்கலாம். அவரை வந்து எந்த உருவத்தில் வேணால் நம்ம கற்பனை பண்ணிக்கலாம். அவரோட நம்ம சேர்ந்து நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம வாழும்பொழுது அந்த வாழ்க்கை உண்மையிலேயே ரொம்ப அற்புதமான ஒரு வாழ்க்கை. நிச்சயமாக அதை நீங்கள் உணர்ந்து பார்த்தா உங்களுக்கு புரியும், உணர முடியும். இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னா ஸ்ரீ சாய்நாத் மகாராஜ் மகா சமாதி தினம் நம்மளுடைய கௌரிவாக்கம் பாபா கோயிலில் நடைபெற இருக்கு. 13/10/2024 ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நீங்கள் காலையிலேயே வந்துடுங்க. ஒரு நாள் முன்னாடியே கூட நீங்கள் வரலாம். வந்து பாபா கோயில் எங்கே இருக்குது என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு அடுத்த நாள் காலையில் ஒரு 4 மணிக்கெலாம் வந்துடுங்க. 4:30 மணிக்கு மகா கல்யாணம், காலையில் 6:15 மணிக்கு சாய்பாபாவுடைய மகா அபிஷேகம், 7:30 to 11:30 மணி வரைக்கும் ஸ்ரீ சாய் சச்சரிதம் பாராயணம். நம்ம தினமும் படிக்கிறோம் இல்லையா, இன்னைக்கு கூட நம்ம அத்தியாயம் 28 படித்தோம். அதே மாதிரி சாய் சச்சரித பாராயணம் இருக்கு. 12 மணிக்கு பாபாவுடைய மகா ஆரத்தி இருக்கு. 12:30 மணிக்கு ஸ்ரீ சாய்நாதோட மகா அன்னதானம் இருக்கு. 6 மணிக்கு மாலை ஆரத்தி. இரவு 7 மணிக்கு ஸ்ரீ சாய்பாபாவுடைய சார்வழி 8:30 மணிக்கு இரவு ஆரத்தின்னு இருக்கும். இது எல்லாமே நம்மளுடைய பாபா கோயிலில் தொடர்ந்து நடைபெற இருக்க. இது எல்லாமே எதுக்காக பண்றோம்னா, பக்தர்களாகிய நீங்களும் பாபாவை வந்து தரிசனம் பண்ணணும் அப்படின்ற ஒரு பெரிய ஆர்வத்தோட நாங்கள் இந்த எல்லா முயற்சிகளும் பண்ணிட்டு இருக்கோம். வாமா அப்படியே தயவுசெய்து நீங்கள் எல்லாருமே வந்து கோயிலில் நடக்கிற எல்லா விசேஷங்களிலும் நீங்கள் பங்கெடுத்துக்கணும்னு அனைவரையும் நாங்கள் அன்போடு அழைக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கோயிலோட அனௌன்ஸ்மெண்ட் நம்ம பார்த்தாச்சு. இப்போ நம்ம கோயிலுக்கு உள்ளே வரும்பொழுது எப்போவுமே முதல்ல நம்ம விநாயகரை நம்ம வணங்கிக்கணும். அதனால் முதல்ல ஸ்ரீ பாலகணபதி அவங்கள நம்ம தரிசனம் இங்கே உட்காருமா பாலகணபதியார் இன்னைக்கு நம்ம தரிசனம் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ வெற்றிக்கு முதல்வன் இறைவன் விநாயக பெருமான். விநாயகரை நம்ம தரிசனம் பண்ணும் பொழுது எந்த ஒரு செயல் தொடங்கி அவரை நினச்சி நம்ம வேண்டிக்கிட்டாலும் நிச்சயமாக சக்ஸஸ்ஃபுல்லாக தான் ஆகும். அப்படியே வச்சுக்கோமா, எந்த ஒரு குறையுமே இருக்காது. அதனால நம்ம முதல்ல விநாயகரை தரிசனம் பண்ணிட்டு அப்படியே திரும்பிக்கோமா தரிசனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நாம் இவர்களையும் இவங்களுடைய தலைமுறையினரையும் நம்ம என்னைக்குமே நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். இன்னைக்கு நம்ம பாபா கோயில் தரிசனம் பண்ணுறோம்னா பெருமதிப்புக்குரிய பூஜ்ய குலசேகர பெருமாள் அவங்க தான் ஃபவுண்டர். ஐயா தான் முக்கியமான காரணம். உண்மையிலேயே அவங்களும் அவங்களுடைய தலைமுறையினரும் அவங்களுடைய இந்த கோயில் சேவைகளும் என்றென்னைக்கும் பல கோடி 100,000 ஆண்டுகள் எல்லா நலம் வளமும் பெற்று அவங்க தலைமுறையினர் வாழும். ஐயாவுடைய அருளும் ஆசையும் எல்லாருக்கும் கிடைக்கும் நம்ம வேண்டிக்கிறோம். உண்மையிலே ஐயாவால் தான் இன்றைக்கு நம்ம கோயிலை நம்ம பாபாவுடைய தரிசனத்தை பார்க்க முடியுதுன்றது அவருக்கு நம்ம ஒரு தடவை நம்ம மனசான நம்ம நன்றி சொல்லி அவருடைய ஆசையையும் நாம் இந்த நல்ல நேரத்தில் வேண்டிக்கிறோம். அப்படியே நம்ம வரும்பொழுது இங்கே நேராக பார்த்தோன்னா நம்ம பாபாவுடைய ஆரத்தியை நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். அதனால் நம்ம பாபாவை
தரிசனம் பண்ணலாம். அதே மாதிரி இந்த பக்கம் பார்க்கும்பொழுது பாபாவுடைய சாவடி ஊர்வலத்துக்கு இது இரவு ஒரு 6 மணிக்கு மேலே பஜனையோடு சேர்த்து இதை ரெடி பண்ணுவாங்க. ஸோ நம்ம 6 மணிக்கு மேலே வந்தோன்னா சாவடி ஊர்வலத்தையும் ஷீரடியில் எப்படி நடக்குதோ அதே மாதிரி நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கோயில் முழுக்கவே நிறைய போர்ட்ரேட்ஸ் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாருக்கும் போகலாம் அப்படின்னு இந்த பாப்பா உண்மையிலே வீடியோ எடுக்கிற பாப்பா ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. உண்மையிலே அவங்களுக்கு ரொம்ப நான் தேங்க்ஸ் பண்ணுறேன். நன்றி பாப்பா. அதே மாதிரி இந்த சைடில் நம்ம பார்த்தோன்னா இந்த விளக்கேற்றத்துக்கு விளக்கு, இந்த மெழுகுவர்த்தி, விளக்கு எது வேணால் எடுத்துக்கலாம். சாம்பிராணி தூபம் போட்டிருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் இந்த இடத்துல எப்போவுமே நீங்கள் விளக்கை ஏற்றி பாருங்களேன். உங்கள் மனசுக்கும் சரி, உங்களுடைய குடும்பத்துக்கும் உங்களுடைய தொழிலுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமாக அமையும். நிச்சயமா நீ வைத்திருக்கியா? பாப்பாவும் வைத்திருக்காங்கன்னா உன்னுடைய பாப்பாவோட வேண்டுதல் எல்லாம் நிறைவேறணும்னு வேண்டிக்கிறோம். அப்படியே நம்ம இங்கே வரும்பொழுது இப்போ நம்ம இங்கே துணியை நம்ம இங்கே இப்படி வந்துடுமா. இப்போ நம்ம பார்க்கும் பொழுது இந்த இடத்துல துணி இருக்காங்க. இங்கே கிட்ட வந்துடுமா. இந்த சைடில் துணி வந்து எரிஞ்சிட்ருக்கு. ஸோ இந்த துணியை இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணிகிட்ருக்கோம். இந்த இடத்துல இந்த சாம்பல் இருக்குது பார்த்தீங்களா, நம்மளுடைய கஷ்டங்கள் எல்லாம் தூசாக போயிடும் அப்படின்றது தான் இந்த சாம்பலோட அடையாளம். ஸோ பாபாவுடைய துணியில் நம்ம விறகுகள் ஏதாவது இடலாம். இப்போ நம்ம தரிசனம் பண்ணுறது பாபாவுடைய துவாரகாமாயி. ஸோ நம்ம ஷீரடியில் எப்படி இருக்கோ அதே மாதிரியே நம்ம தரிசனம் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது நம்ம பாபாவுடைய சாவடி, அடுத்து பூஜை ஸ்ரீ. இங்கே நம்ம நரசிம்ம சுவாமிஜியை தரிசனம் பண்ணலாம். ஏன்னா இவங்க தான் இன்றைக்கி தமிழ்நாடு முழுக்க, இந்தியா முழுக்க கோயில்கள் இருக்குன்னா இவங்க ஒருத்தர் தான். அதுக்கு காரணம் உண்மையிலேயே சுவாமிஜிக்கு நம்ம நன்றி சொல்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்படியே நம்ம கோயில் சுற்றி வரும். கோயில் சுற்றி வரும்பொழுது இப்போ நம்ம சுற்றி வந்தாச்சு. கோயில் சுற்றி நம்ம வரும்பொழுது இங்கே பாபாவுடைய குருஸ்தான் இருக்கு. குருஸ்தான் நம்ம தரிசனம் பண்ணலாம். அடுத்து நம்ம ஸ்ரீ சரஸ்வதி அம்மாவை தரிசனம் பண்ணலாம். அடுத்து நம்ம ஸ்ரீ மகாலட்சுமி அம்மாவை தரிசனம் பண்ணலாம். அடுத்து நம்ம ஸ்ரீ ராமர், சீதாமா, லக்ஷ்மணர், ஸ்ரீ ஆஞ்சநேயர். அதுக்கு அடுத்து ஸ்ரீ ரகுமாயி, விட்டல், ஸ்ரீ பாண்டுரங்கர், ஸ்ரீ காமதேனு. ஸோ இப்போ நம்ம கோயில் முழுக்கவே நம்ம தரிசனம் பண்ணிட்டோம். பாபாவுடைய 11 கட்டளைகள், பாபாவுடைய 11 உபதேச மொழிகள், இது எல்லாமே இருக்கும். அதே மாதிரி நம்ம கோயில் சுற்றி நம்ம ஒரு வளமே வந்தாச்சு. ஸோ உங்களுக்கு கோயில் எப்படி இருக்கும்ன்றது உங்களுக்கு ஒரு ஐடியா நிச்சயமாக கிடச்சிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்த இடத்துக்கே திருப்பி வந்துட்டோம். ஸோ கோயில் முழுக்க நம்ம சுற்றி வந்தாச்சு. இப்படி காட்டிடலாம். இப்போ நம்ம பாபாவை தரிசனம் பண்ணலாம். அப்படியே காட்டலாம். சரிப்பா, எல்லாருமே இந்த பாபா கோயில் கௌரிவாக்கம் நிச்சயமாக நீங்கள் வரணும் வேண்டிட்டோம். அதுக்கப்புறம் இங்கே நம்ம பார்க்கும்பொழுது ஸ்ரீ விஷ்ணு சகஸ்ரநாமம். ஸ்ரீ விஷ்ணு சகஸ்ரநாமம் உண்மையிலே பாபா வந்து படிக்க சொல்கிற பக்தர்களை ஒரு பெரிய அற்புதமான ஒரு நாமங்க. விஷ்ணுவோட 1000 நாமங்கள் விஷ்ணு சகஸ்ரநாமம். அப்படியே நீங்கள் வரும்பொழுது அக்கா நல்லா இருக்கேக்கா. இங்கே பாருங்க, அக்காவோட சின்ன பாபா ஃபுல்லாகவே பாபா வந்து அக்கா கூடயே இருக்கிற மாதிரி நிறைய பாப்பாத்தை கூட்டு வந்து அக்கா கூடயே இருக்கார் பாபா. ஆமாம், இந்த பாப்பா தெரிஞ்சவங்க கோயிலுங்க. இப்போ எங்கள் பாபாவுடைய படங்கள் நிறைய இருக்குது. அதே மாதிரி இந்த மாதிரி படங்களும் இருக்குது. நிறைய புக்ஸு பாபாவோட சாய் சச்சரிதை வச்சுருக்காங்க, பாபாவுடைய புக்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ இது எல்லாமே நீங்கள் நிச்சயமாக இந்த இடத்துக்கு வந்து கோயிலுக்கு வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். கோயிலேருந்து வாங்கிட்டு போகிறதுன்றது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். உண்மையிலே இன்றைக்கும் பாபாவோட ஆசீர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு வேண்டிக்கிறோம். அது முதலாக வரும்பொழுது உண்மையிலே இவங்க எல்லாருமே எனக்கு அவ்வளோ ஒரு பெரிய ஒரு அன்பாக ஆறுதலாக நம்ம கோயிலில் வீடியோஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப பெரிய உதவியாக இருந்தாங்க. தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்குமே நான் நன்றி சொல்லுவாங்க. ஒரு ஆய் சொல்லிட்டு போங்க. நன்றிப்பா எல்லாருக்கும். ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம்.